ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த பகலும் இரவும் சீரிஸோட 2வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல குவான் ஜியான் அப்படின்னு 2 ட்வின் பிரதர்ஸ் காமிச்சிருப்பாங்க. இதுல குவான் ஒரு முன்னாள் போலீஸ் ஆபீசர், ஜியான் ஒரு ஃபேமிலி மர்டர் கேஸ்ல போலீஸால தேடப்படுற ஒரு குற்றவாளி. ஊரெல்லாம் போலீஸ் இந்த ஜியானை தேடிட்டு இருக்கும்போது இந்த ஜியான் அவங்க அண்ணனான குவானோட வீட்லயே தலைமறைவா இருக்கான். அதுக்கு காரணம் இந்த ஜியான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி இந்த குவான் நம்புறதுனால தான். சோ எப்படியாவது தன்னோட தம்பியை நிரபராதி நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட வீட்லயே இந்த குவான் ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்காக பகல்ல இந்த குவானும், ராத்திரியில இந்த ஜியான் குவானோட கெட்டப்ல மாறி மாறி வெளியில போய் வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல தான் முதல் முறையா இந்த ஜியான் குவானோட கெட்டப்ல அன்னைக்கு நைட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருந்திருப்பான். நான் தான் கேப்டன் குவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் இந்த கேப்டன் குவான் வீட்டுல தலைமறைவா இருந்தான் இல்லையா, அந்த சமயம் அவனோட வீட்டுல பவர் கட் ஆகுது, லைட் எல்லாம் போயிருச்சு. இவனுக்கு இருட்ட பார்த்தா பயம், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. சோ இருட்டானதும் இவனுக்கு ஹாலுசினேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னென்ன மூலம் தோணுது, தரையெல்லாம் ரத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப பயந்து போயிருக்கான். அந்த சமயத்துல யாரோ எதையோ தட்டுற சத்தம் வேற கேக்குது. அதை கேட்டு அவன் இன்னும் பயந்து போயிடுறான். எங்க இருந்து சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்க்கும்போது யாரோ ஒரு பொண்ணு கையில துப்பாக்கி வச்சுட்டு டேபிள் மேல லொட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்கா. குவானை பார்த்ததும் அவனை பார்த்து சிரிக்கிறா. ஆனா இவனுக்கு அந்த பொண்ணை பார்த்து எந்த சந்தோஷமும் இல்ல. அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். அந்த பொண்ணை பார்த்ததும் அவனுக்கு ஏதோ பிளாஷஸ் எல்லாம் வந்து போகுது. தரையெல்லாம் ரத்தமா இருக்கு. ஏதோ ஒரு கார் ஒண்ணு வேகமா வருது. யாரோ கையில துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் கன்னத்துல ஒரு மாதிரி அரநிலா மாதிரி தழும்பு இருக்கும் இல்லையா, அந்த தழும்ப அவனே கன்னத்துல கத்திய வச்சு கிழிச்சு காயம் ஏற்படுத்திக்கிட்ட மாதிரிலாம் அவனுக்கு பிளாஷஸ் வருது. ஆனா இப்போ அது வெறும் தழும்பு தான். ஆனா அந்த தழும்புல இருந்து ரத்தம் கொட்டுற மாதிரிலாம் அவனுக்கு தோணுது. அவன் ரொம்ப பேனிக் ஆகுறான். பயந்து போய் ஒடுங்கி உட்காந்துட்டு இருக்கான். அப்போ இந்த துப்பாக்கி வச்சிருந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அவன் கிட்ட வரா. திடீர்னு அவனை பார்த்து முறைக்கிறா. ரொம்ப கோவமா அவனை அட்டாக் பண்றதுக்காக ஓடி வரா. அப்போ டக்குன்னு லைட் எல்லாம் வந்துருதா. வெளிச்சம் வந்ததும் இவனுடைய ஹாலுசினேஷன் எல்லாமே மறைஞ்சு போயிருது. அப்படியே இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. இங்க மீட்டிங்ல ஏதோ ஒரு கேள்வி கேட்டதும் அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த ஜியான் எஸ்கேப் ஆகி போனா இல்லையா, பாத்ரூம் போனால எங்கேயோ இன்னும் காணண்டா, போய் எங்கன்னு பாத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்டன் ஜோகோ வாங்க அனுப்பி வைக்கிறாரு. இவன் தான் டெக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருப்பான் இல்லையா, அந்த டெட் பாடியோட உடல் உறுப்புலாம் கிடைச்சு அந்த கவரை செக் பண்ண சொல்லி குவான் சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதை காமிக்கிறதுக்காக கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இவன் பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கேப்டன் ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்கு. அது கண்டிப்பா கேப்டன் ஜோகோவோட ரூமா தான் இருக்கும். அந்த குவான் வேற சொல்லியிருப்பான் இல்லையா, உன்னோட கேஸ் ஃபைல் ஒண்ணு கேப்டன் குவானோட ரூம்ல இருக்கும், இல்லன்னா ஆர்கைவ் ரூம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த ரூம்ல இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டைரக்டா கையை வச்செல்லாம் ஓபன் பண்ணல. ரொம்ப உஷார் தான். மஃப்ளரை கையில புடிச்சிட்டு டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றான். ஏன்னா அவனோட கைரேகை பற்றக்கூடாது இல்லையா, அதுக்காக. ஆனா டோர் லாக் ஆகி இருக்கு, அவனால ஓபன் பண்ண முடியல. அப்போ அந்த பக்கம் தூரமா வாங்கி யாருக்கிட்டயோ கேப்டன் குவானை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிற சத்தம் கேட்கவும் இவன் கடகடன்னு ஓடி போய் பாத்ரூம்குள்ள நின்னுக்கிறான். இப்பதான் பாத்ரூமை விட்டு வெளியில வர மாதிரி வரான். என்ன சார் இவ்வளவு நேரம், வாங்க சார் உங்களுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாங் மறுபடியும் இவனை மீட்டிங் ரூம்குள்ள கூட்டிட்டு போறான். ஆனா கரெக்டா உள்ள போனதுமே எங்க இருந்தோ இவங்களுக்கு கால் வருது. ஏதோ ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் இருக்க குப்பை தொட்டியில வெட்டப்பட்ட உடல் உறுப்புலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் அவசரமா கிளம்புறாங்க. ஜோகோ இந்த ஜியான் கிட்ட வந்து கூப்பிடுறான், வாங்க கேப்டன் குவான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நீங்க முன்னாடி போங்க, நான் டாக்டர் யானாவை பாத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா சூடாமணியை கூட்டிட்டு போகல. ஏன்னா அவளதான் எப்பவுமே குவான் கூடவே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால அவளை விட்டுட்டே போயிடுறாங்க. சார் நான் உங்க கூடவே இருக்கேன், உங்களுக்கு எதுக்காவது உதவி ஆகும்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. சரிம்மா வாமா அப்படின்னு சொல்லி அவளையும் கூட்டிட்டு போறான். இவன் இந்த கேஸ் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணா இல்லையா, அதுல அந்த கொலகாரன் யாரு என்னங்கிறதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இவன் கண்டுபிடிச்சு சொல்லி இருந்திருப்பான். அவனுக்கு இடது கை பழக்கம் இருக்கும், அவனோட ஷூ சைஸ் 41, ஹைட் 170 அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பான் இல்லையா. அதே மாதிரி அவன் கொலை செய்யப்பட்ட விக்டிமோட அடையாளத்தையுமே இவன் கண்டுபிடிச்சு சொல்லி இருந்திருக்கான். அதை நமக்கு காமிக்கவே இல்லை. ஆனா இந்த சூடாமணி அவளோட சந்தேகத்தை எல்லாம் டைரியில நோட் பண்ணி வச்சிருந்திருக்கா போல இருக்கு. இப்ப ஒன்னொன்னா கேட்டுக்கிட்டே வரா. இவனும் சொல்றான். இவன் சொல்றான் அப்படின்னா இவனா சொல்லல, குவான் சொல்லி கொடுத்ததை இங்க இவன் சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சூடாமணி கேட்கிறா, எப்படி நீங்க அந்த விக்டிமோட அடையாளத்தை கண்டுபிடிச்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறா. அந்த விக்டிமோட இடது கை தான் நமக்கு கிடைச்சது இல்லையா, அந்த இடது கையோட ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் நடுவுல நிக்கோட்டின் இருந்திருக்கு, சின்னதா தீக்காயமும் இருந்திருக்கு. கண்டிப்பா அவனுக்கு ஸ்மோக் பண்ற பழக்கம் இருந்திருக்கணும், அதனாலதான் அந்த மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அவனுடைய நடுவிரல் நுனியில அடிக்கடி தோல் பேந்து வந்ததுக்கான அடையாளமும் இருக்கு. இந்த மாதிரி அடையாளம் அளவுக்கு அதிகமா இந்த வண்டியோட ஸ்டியரிங்கை யூஸ் பண்றவங்களுக்கு தான் வரும். அவனுடைய இடது கால்லயுமே அதிகமா கிளட்சை மிதிச்சதுக்கான அடையாளமும் இருந்திருக்கு. சோ கண்டிப்பா அவன் டிரைவரா தான் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜியான் சொல்றான். அது சரி, அவன் யாரு கூடயும் சோசியலா பழக மாட்டான், வெளியேயும் யாரு கூடயும் பழக மாட்டான், வீட்லயும் அவன் தனியா தான் இருப்பான்றது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறா. அவனோட வயிற்று செக் பண்ணோம் இல்லையா, அவனோட வயிற்றுக்குள்ள வெறும் சோடியம் மட்டும் தான் இருந்துச்சு. சோடியம் ஆக்சுவலா ஃபுட்டை பிரிசர்வ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா அவன் இன்ஸ்டன்ட் ஃபுட்டை தான் அதிகமா சாப்பிட்டு இருந்திருக்கான். வெளியில ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடறதுக்கு அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வீட்டுல சமைச்சு கொடுக்கறதுக்கு ஃபேமிலியோ இருந்தா அவன் எதுக்காக இன்ஸ்டன்ட் ஃபுட் சாப்பிடணும்? சோ அவன் வெளியவும் போக மாட்டான், வீட்டுக்குள்ளேயும் யாரும் இல்ல, அவன் தனியா தான் இருக்கான். இன்ஸ்டன்ட் ஃபுட்டையே அவன் பொழுதுனைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கான்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்றானா. அது சரி, அவனுக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கிறா. ஏன்னா அவன் உடம்புல பூனை பிராண்டி வச்சு காயம் இருந்துச்சு. அந்த காயத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ஈவனா இருந்துச்சு. அப்படின்னா அந்த பூனை
பூனைக்கு நகத்தை ரெகுலரா கட் பண்ணி விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஸ்ட்ரீட் கேட் பூரி வச்சா அந்த மாதிரி காயம் இருக்காது. அதனாலதான் சொன்னேன், அவன் பெட்டா வளர்க்குற பூனை தான் அவனை பராண்டி விட்டுருக்கு, அவனுக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும்னா அப்படின்ற மாதிரி சொல்றானா. ஏன் அவன் வீட்டுல இருக்க வேற யாராவது கூட அந்த பூனைக்கு நகம் வெட்டி விட்டுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சூடாமணி கேட்கிறா. வீட்டுல பூனைக்கு நகம் வெட்டி விடுறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா இவனுக்கு சமைச்சு கொடுத்துருக்க மாட்டாங்களா, அப்புறம் ஏன் இவன் இன்ஸ்டன்ட் ஃபுட் சாப்பிட போறான் அப்படின்ற மாதிரி ஜியான் கேட்கிறான். ஓ ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் யானாவோட லேபுக்கு வந்துடுறாங்க. இவங்க இவ்வளவு நேரமா கண்டுபிடிச்சது பேசினது இது எல்லாமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு உடல் உறுப்பு கிடைச்சது இல்லையா, அதை பத்தி மட்டும்தான். அந்த பார்க்ல இவங்களுக்கு ஒரு உடல் உறுப்பு கிடைச்சிருக்கும் இல்லையா, வெட்டப்பட்ட 2 இடது கையை, அப்புறம் அந்த குட்டையில ஒரு சில பாடி பார்ட்லாம், அதை இவங்க இன்னும் கண்டுபிடிக்கவே இல்ல. அதை பத்தி பேசுறதுக்காக தான் யானா கூப்பிட்டுருப்பா போல இருக்கு. அதுக்கு தான் 2 பேரும் இங்க உள்ள வந்திருக்காங்க. 2 இடது கை கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா அது 2 விக்டிமா தான் இருக்கணும். ஒன்னு ஆணோடது, ஒன்னு பெண்ணோடது. அந்த ஆணுக்கு ஒரு 28 வயசு இருக்கும், இந்த பொண்ணுக்கு 22ல இருந்து 23 வயசு இருக்கும். எக்ஸாக்டா அவங்க எத்தனை மணிக்கு கொலை செய்யப்பட்டாங்கன்றதெல்லாம் நான் இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா கண்டிப்பா 2 பேரும் ஒரே நேரத்துல தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் இங்க டாக்டர் யானா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த சூடாமணி முதல்ல இந்த லேபுக்கு வந்தப்போ எந்த மாதிரி அவர் ரியாக்ஷன் இருந்துச்சோ அதே மாதிரிதான் இப்ப இங்க ஜியானோட ரியாக்ஷனும் இருக்கு. அவன் ஜியான் தாங்கிறது நமக்கு தெரியும், சூடாமணிக்கும் யானாவுக்கும் தெரியாது இல்லையா. வந்திருக்கிறது கேப்டன் குவான் தானே அவங்க நினைச்சுட்டு இருக்காங்க. கேப்டன் குவான் போன தடவை இங்க வந்தப்போ டெட் பாடி அவனே தூக்கி வச்சான், வயிற்றுக்குள்ள கையை விட்டு கிட்னி லிவர் எல்லாம் எடுத்து அவனே மூந்து பார்த்து அவனே நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருந்தான். ஆனா இப்போ இவன் டேபிள் மேல இருக்க டெட் பாடியை குனிஞ்சு கூட பார்க்க மாட்டேங்கிறான். அவன் ஒரு மாதிரி மூக்கு கையை வச்சு புடிச்சுக்கிட்டே இருக்கான். வாமிட் வருது அவனுக்கு, கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நின்னுட்டு இருக்கான். இவன் இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்றத டாக்டர் யானா சந்தேகமா பாக்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அவன் ஒண்ணு இல்லைன்னு சொல்றானா. ஏமா சூடாமணி, உங்க கேப்டனுக்கு தண்ணி வேணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் போய் எடுத்துட்டு வரியா அப்படின்னு சொல்றாங்களா. எஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவ தண்ணி எடுக்க வெளியில போயிடுறா. அவ வெளியே போனதுக்கு அப்புறம் டாக்டர் யானா கேக்குறாங்க, என்னாச்சு ஏதோ டெட் பாடியை தடவை பார்த்த மாதிரி பிஹேவ் பண்ற அப்படின்னு கேக்குறா. ஒண்ணு இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கேன், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். அது சரி ஜியான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கேப் விடுறா. அதுலயே அவனுக்கு பக்குன்னு இருக்கு. இல்ல ஜியானை எதுவும் உன்னை கான்டாக்ட் பண்ணானா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவன் இல்லன்ற மாதிரி தலையாட்டுறான். ஆக்சுவலா இங்க வர்றதுக்கு முன்னாடி குவான் இவங்கிட்ட சொல்லிதான் அனுப்பியிருப்பான், நீ என்ன வேணாலும் பண்ணு, தயவு செஞ்சு இந்த டாக்டர் யானா கிட்ட போயிடவே போயிடாத. ஏன்னா நம்ம அம்மாவை தவிர வேற யாராலையும் நம்ம 2 பேத்துக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா டாக்டர் யானா உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட், கண்டிப்பா அவ உன்னை கண்டுபிடிச்சிருவா, அவளை நம்ப முடியாது, நீ கண்டிப்பா அவ கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிதான் அனுப்பியிருப்பான். ஆனா இவன் தான் ஆர்வ குளாறுல இவளை பாக்குறதுக்காக கிளம்பிங்க வந்துட்டான் போல இருக்கு. இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா, உன் மேல ஜியானோட ஸ்மெல் வருது, அதனாலதான் ஜியானை எது நீ மீட் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேக்குறேன் அப்படின்ற மாதிரி இவ கேக்குறாளா. இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டே நின்னுட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு சூடாமணி உள்ள வந்துடுறா. சூடாமணி உள்ள வரவும் டாக்டர் யானா பேச்ச மாத்திடுறாங்க, டெட் பாடியை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுக்கு ஒரு ஆணோட டெட் பாடி, பெண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்கு இல்லையா. அந்த ஆணோட உடம்புல துண்டு துண்டா வெட்டின காயத்தை தவிர வேற எந்த ஒரு காயமும் இல்ல. உள்காயமோ, ரத்தக்கட்டோ, சிராய்ப்போ, இல்ல கொலகாரங்கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக போராடின அடையாளமும் எதுவுமே அந்த ஆணோட உடம்புல இல்ல. ஆனா இந்த பெண்ணோட உடம்புல இது எல்லாமே இருக்கு. அந்த பெண்ணோட இடது கையில நகத்துக்குள்ள ரத்தமும் சதையும் இருக்கு. கண்டிப்பா அவ கொலகாரங்கிட்ட தன்னை காப்பாத்திக்க போராடி இருக்கா. அப்ப அவ அந்த கொலகாரனை புடிச்சு பராண்டி வச்சிருக்கா. அந்த ரத்தம் தான் அவளுடைய நகத்துக்குள்ளேயும் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கு. கிட்டவா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஜியானு கிட்ட கூப்பிடுறா. அவனும் கிட்ட போறான். ஆனா குனிஞ்சு டெட் பாடி அவன் பார்க்கவே மாட்டேங்கிறான். வேற எங்கேயோ பார்த்துட்டு தான் நின்னுட்டு இருக்கான். இந்த பொண்ணோட உடம்புல அவ கையை வெட்டின காயத்துக்கும் அவளுடைய உடம்புல மத்த இடங்களை வெட்டின காயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த கையை வெட்டின காயம் மட்டும் உள் பக்கமா இருக்கு. அப்படின்னா அவ உயிரோட இருக்கும் போதே அவ கையை வெட்டி எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த காயம் கொஞ்சம் குணமாகவும் ஆரம்பிச்சிருக்கு. அது உயிரோட இருக்கும் போது வெட்டினா மட்டும்தான் அந்த மாதிரி நடந்திருக்கும். சோ இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்காங்க, உயிரோட இருக்கும் போதே கையை வெட்டி எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்துல இவ கண்டுபிடிச்சு சொல்லிட்டு திரும்பி அப்படியே ஜியானை பாக்குறா. அவன் எங்கேயோ பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கான். அதுலயே இவளோட சந்தேகம் இன்னமும் அதிகமாயிடுச்சு. இவ உடனே சூடாமணிக்கு பார்த்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்க கேப்டன் ராத்திரில எதனால வேலை செய்ய மாட்டேங்கிறாருன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறா. தெரியாதே அப்படின்னு சொல்றாளா. ஏன்னா இந்த ஆளுக்கு ராத்திரில மூளை வேலை செய்யறது நிறுத்திடும் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சூடாமணி சொல்லிட்டு இருக்கா. இங்க நான் இங்க கண்டுபிடிச்சது அவ்வளவுதான், கிரைம் ஸ்பாட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் லேபை விட்டு வெளியில கூட்டிட்டு போறா. இவளோட போனை உள்ளேயே வச்சுட்டு வந்துட்டா போல இருக்கு. போனை எடுக்கிறதுக்காக டாக்டர் யானா திரும்ப வராங்க. போனை எடுக்கும் போது பக்கத்துல இந்த ஜியான் இவ்வளவு நேரமா கையில வச்சிருந்த கிளவுஸ டேபிள் மேலே வச்சுட்டு போயிருந்திருக்கான். சந்தேகப்பட்டு இவங்க அந்த கிளவுஸ் எடுத்து ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க. என்ன இருந்தாலும் இவங்க ஜியானோட கேர்ள் ஃபிரெண்ட், கண்டிப்பா ஜியானோட ஸ்மெல் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. சோ அதுல ஜியானோட ஸ்மெல் கண்டிப்பா வந்திருக்கும். அதுல இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. சந்தேகம் அதிகமான மாதிரி தான் தெரியுது. இங்க அப்படியே கிரைம் சீனை தான் காமிக்கிறாங்க. ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவோட குப்பை தொட்டில வெட்டப்பட்ட உடல் உறுப்பு கிடைச்சதுன்னு சொல்லி கால் பண்ணாங்களே, அங்கதான் கேப்டன் ஜோகோ அவர் டீமோட வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. புதுசா யாரோட டெட் பாடியும் கிடைக்கல. அந்த பார்க்ல இவங்களுக்கு 2 கையும் ஒரு சில உடல் உறுப்பும் கிடைச்சது இல்லையா, அதோட மிச்ச மீதியை தான் இந்த குப்பை தொட்டில போட்டு வச்சிருப்பாங்க போல இருக்கு. சோ புதுசா யாரும் சாகல அப்படிங்கறதுல இவங்களுக்கு ஒரு சின்ன நிம்மதி. அந்த சமயத்துல இவங்க 3 பேர் அங்க வராங்க. ஜியான், டாக்டர் யானா, அப்புறம் சூடாமணி 3 பேரும். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி குவான் போலீஸா வேலை பார்த்துட்டு இருந்தப்ப அவர் நைட் ஷிஃப்ட் பார்த்ததே கிடையாது. ஏன்னா குவானுக்கு தான் இருட்டுனா பயமாச்சு. அதனால நைட் ஷிஃப்ட் எப்பவுமே பார்க்க
பார்க்கவே மாட்டானா. ஆனா இப்போதான் இங்க வந்திருக்கிறது குவானே கிடையாதே, ஜியான் தானே. அது அவங்களுக்கு தெரியல. ஜோகோ போய் கேக்குறான், நீங்க எப்பவுமே நைட் ஷிஃப்ட் பார்க்கவே மாட்டீங்க, ஆனா இப்போ எனக்காக நீங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பாக்குறத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு சார். வாங்க சார் டெட் பாடியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போறான். ஆனா இந்த ஜியான் குனிஞ்சு டெட் பாடியை பார்க்கவே மாட்டேங்கிறான். ஏன்னா அவனால பார்க்க முடியல. அப்படியே மேவாக்கிலேயே பார்த்துட்டு இருக்கான். சார் அங்க என்ன சார் பாக்குறீங்க? விட்னஸ்லாம் யாரும் கிடைக்கல சார். வாங்க ஆல்ரெடி விசாரிச்சுட்டான். யாரும் எதையும் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஜோகோ சொல்லிட்டு இருக்கானா. அங்க ஏதோ சத்தம் அதிகமா இருக்கு. அது என்னது அப்படின்ற மாதிரி கேட்கறான். அது அங்க டிஸ்கோத்தே இருக்கு சார். அதனாலதான் சத்தம். அங்கேயும் நாங்க விசாரிச்சுட்டோம். யாரும் இங்க நடந்ததை பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஜோகோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த டாக்டர் யானா வேணும்னே வந்து வாங்க சார் டெட் பாடியை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜியானை வலுக்கட்டாயமா அங்க இழுத்துட்டு போறான். அங்க போயும் அவனால குனிஞ்சு பார்க்க ட்ரை பண்றான். ஆனா அவனால பார்க்கவே முடியல. இது ஏன் இன்னும் இங்கேயே வச்சிருக்கீங்க, எடுத்துட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சூடாமணி பார்த்துட்டு என்ன சார் அப்ப நம்ம செக் பண்ண வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாளா. இல்ல பரவாயில்ல சார், ரொம்ப டயர்டா இருப்பாரு, நாங்க இதுக்கு மேல பாத்துக்கிறோம், இவர் போகட்டும் அப்படின்ற மாதிரி இந்த ஜோகோ சொல்லிடுறான். இவனும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். அந்த தனியா விடாத, போ பின்னாடியே போ பின்னாடியே போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூடாமணியும் பின்னாடியே விரட்டி விடுறாங்க. நீ எதுக்குமா என் கூட வர அப்படின்ற மாதிரி இந்த ஜியான் கேட்டுட்டு இருக்கானா. இல்ல சார், நான் எப்பவும் உங்க கூடவே இருப்பேன், நீங்க கண்டிப்பா ஏதோ விசாரிக்கிறதுக்கு தான் போறீங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. இங்க பாரு, நான் போக போற இடம் கொஞ்சம் ஒரு மாதிரியான இடம், அங்க ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க, நீ தேவையில்லாம வந்து பிரச்சனையில மாட்டிக்குவ அப்படின்ற மாதிரி சொல்றானா. ஆனா இவ கேட்கல. ஜியானுக்கு முன்னாடி அவ பாட்டுக்கு கிளம்ப நின்னுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே நேரா அந்த டிஸ்கோத்தேக்கு தான் போறாங்க. ஏன்னா அங்க யாராவது இங்க நடந்த விஷயத்தை பார்த்திருப்பாங்களா அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் ரெண்டு பேரும் அங்க வந்திருக்காங்க. இவன் உள்ள போறதுக்கு முன்னாடி சூடாமணியோட ரியாக்ஷனை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறான். நீ இதுக்கு முன்னாடி டிஸ்கோத்தேக்கு போனதே இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேக்குறான். அவன் ஆமான்ற மாதிரி தயங்கி தயங்கி தலையாட்டுறா. பார்த்தாலே தெரியுது, இப்படி நல்ல பிள்ளை மாதிரி காலர் பட்டன் போட்டுட்டுலாம் உள்ள வராத, கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த காலர் பட்டனை கழட்டி விட்டுட்டு டக்கின் பண்ணிருக்க சட்டையும் எடுத்து விடு, ஸ்கூல் பிள்ளை மாதிரி பின்னாடி பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு வரக்கூடாது, இந்த ஜாக்கெட்டையும் பேக்கையும் கழட்டி வச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றான். இவளும் எல்லாத்தையும் அதே மாதிரியே பண்ணிட்டு இவன் பின்னாடியே போறா. உள்ள போனதுமே இவன் ட்ரிங்க் ஆர்டர் பண்றான். சார் எனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. என் கூட இரு, உனக்கு நான் நிறைய விஷயத்த கத்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் ரெண்டு பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இவ இங்க தனியா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு எவனோ ஒருத்தன் வந்து இவகிட்ட வம்பு எடுத்துட்டு இருக்கான். அதை பார்த்ததும் ஜியான் அங்க இருந்து ஓடி வந்து அவனை அடிச்சு விரட்டி விட்டுடுறான். சார் நம்ம எப்படி சார் இங்க விசாரிக்கிறது, இந்த இடத்துல போய் என்னன்னு சார் விசாரிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. அங்க செக்யூரிட்டி நிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கோவோட என்ட்ரன்ஸ காமிக்கிறான். அங்க ஒரு செக்யூரிட்டி நின்னுட்டு இருக்கான். அந்த எங்க பாக்குறான்னு பாத்தியா, அவரோட பார்வை நேரா அந்த குப்பை தொட்டி இருக்கிற இடத்த நோக்கி தான் இருக்கு. அந்த ஆளுக்கு கண் பார்வை நல்லா தெரியும்னா கண்டிப்பா அங்க நடந்த விஷயத்த அவன் நோட் பண்ணிருப்பான். அவங்கிட்ட இருந்து தான் நம்ம இன்ஃபர்மேஷனை கறக்கணும் அப்படின்ற மாதிரி ஜியான் சொல்றானா. சார் வாங்க, ஆல்ரெடி அந்த செக்யூரிட்டியே விசாரிச்சுட்டான், அந்த ஆள் எதுவுமே பாக்கலன்னு தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்றானா. பொதுமக்களுக்கு யாருக்குமே போலீஸை சுத்தமா பிடிக்காதுமா, அதனால போலீஸ் வந்து கேட்டா அவங்க பொய்ய தான் சொல்லுவாங்க. அதனால நீ என்ன பண்ற, அந்த ஆளுக்கு கொஞ்சம் ட்ரிங்க வாங்கி கொடுத்து நல்லா மட்டையாக்கிரு, அதுக்கப்புறமா இன்ஃபர்மேஷனை கறக்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி டிஸ்கோல இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு காசும் கொஞ்சம் எடுத்து கொடுத்து சொன்ன வேலையை பார்ப்போ அப்படின்ற மாதிரி விரட்டி விடுறான். அப்படியே கட் பண்ணா இங்க டாக்டர் யானாவோட லாப தான் காமிக்கிறாங்க. யானாவை பாக்குறதுக்காக இந்த கேப்டன் ஜோகோ வந்திருக்காரு. யானா பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கா. இவன் பாட்டுக்கு போய் ஒரு சேர் எடுத்து போட்டு உட்கார்ந்துட்டு இந்த கொலகாரன் ஒரு மிருகமா இருப்பான் போல இருக்கு, இப்படி கொடூரமா துண்டு துண்டா வெட்டி கொலை பண்ணிருக்கான். ஆனா கண்டிப்பா இவன் அந்த ஜியானை விட கொடூரமான மிருகம்லாம் கிடையாது, அவன் அதை விட மோசமான மிருகம். ஒரு குடும்பத்தையே சாகடிச்சிருக்கான். அந்த குடும்பத்துல இருந்த குழந்தைய கூட அவனுக்கு விட்டு வைக்கணும்னு தோணல, அவன் அவ்வளவு ஒரு மோசமான மிருகம் அப்படின்ற மாதிரி யானா முன்னாடி வேணும்னே இவன் ஜியானை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கான். அந்த ஜியான் ஏதோ உன்னை காண்டாக்ட் பண்ணானா அப்படின்ற மாதிரி இந்த ஜோகோ கேக்குறானா. நாங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம் சார். இல்லம்மா இது ஒரு ரொட்டீன் கேள்விதான் அப்படின்ற மாதிரி இழுக்கிறானா. இந்த ரொட்டீன் கேள்வியை நீங்க என்கிட்ட 1000 தடவை கேட்டுட்டீங்க, இன்னும் 1000 தடவை கேட்டாலும் என்னோட பதில் இதுதான், நாங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம், அவன் என்ன காண்டாக்ட் பண்றதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி டாக்டர் யானா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த டிஸ்கோவை காமிச்சா இந்த சூடாமணி என்ன பண்ணான்னு தெரியல, வாட்ச்மேனுக்கு ட்ரிங்க் வாங்கி கொடுத்தாலா இல்ல இவளே குடிச்சாலான்னு தெரியல, பாத்ரூம்ல போய் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. ஜியான் கூட ரெண்டு பொண்ணுங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அவளை அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போறாங்க. ஜியான் அவளுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தயவு செஞ்சு உங்க தங்கச்சி இனிமே அடுத்த தடவை இங்கெல்லாம் கூட்டு வராதீங்க சார் அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்லிட்டு இவளை அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க. இவன் தான் அவளை தட்டு தடு மாதிரி தூக்கிட்டு போறான். ரெண்டு பேரும் நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க. அதுவும் இந்த ஜியான்லாம் 6 மாசமா வீட்டுல தலைமறைவா இருந்துட்டு இப்பதான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கான் இல்லையா, அதனால ஃபுல்லா குடிச்சிட்டு ரெண்டு பேரும் ஃபுல் போதையில ரோட்டை அளந்துட்டே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் சூடாமணி கொடுத்த வேலையை கச்சிதமா முடிச்சிட்டு வந்திருக்கா. அந்த செக்யூரிட்டிக்கு ட்ரிங்க் வாங்கி கொடுத்து கறக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கறந்துட்டா போல இருக்கு. சார் அந்த செக்யூரிட்டி கொலகாரனை பாத்திருக்கான் சார், அவன் மோட்டார் பைக்ல ஹெல்மெட் போட்டுட்டு தான் வந்திருக்கான். ஆரஞ்சு கலர் சட்டையா இல்ல சிகப்பு கலர் சட்டை போட்டிருந்தான், சிகப்பு கலர் ஹெல்மெட் போட்டிருந்தானா. ராத்திரி 9 மணிக்கு அவன் தான் வந்து பைக்ல அந்த கவர் எல்லாம் தூக்கி போட்டு போயிருந்திருக்கான் அப்படின்ற விஷயத்தை இவ சொல்றா.
சொல்றா. நார்மலா இந்த மாதிரி கொலகாரங்க இருட்டுல யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்றதுக்காக ஃபுல்லா கருப்பு கலர்ல கவர் பண்ணிட்டு தான் வருவானுங்க. இவன் என்ன பிரைட் கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தான் ஜியான் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவளை வீட்டுக்கு எப்படி அனுப்பி வச்சான்றதெல்லாம் காமிக்கல. விடிஞ்சதுக்கு அப்புறம் இவனோட வீட்டுக்கு திரும்பி வரான். அங்க குவான் சிசிடிவி கேமராவை பார்த்துட்டே உட்கார்ந்திருக்கான். இவன் வரானா இல்லையான்னு சொல்லிட்டு கரெக்டா அவன் வீட்டு வாசல் கிட்ட வர்றது தெரிஞ்சதும் போய் டோர் ஓபன் பண்ணி என்னாச்சு நீ போன வேலை முடிஞ்சதா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆக்சுவலா இந்த ஜியான் குவானோட கெட்டப்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதே இவனோட கேஸ் ஃபைல கேப்டன் ஜோகோவோட ஆபீஸ்ல இருந்தோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன் அர்கைவ்ல இருந்தோ எடுக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா இவன் தான் அதை பண்ணவே இல்லையே. இல்ல ப்ரோ என்னால அதை எடுக்கவே முடியல, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா நீ எடுத்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏண்டா குடிச்சியா அப்படின்ற மாதிரி கேக்குறானா. ஆமா கேஸ சால்வ் பண்றதுக்காக குடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. ஆனா குவான் என்ன நினைச்சுக்கிறானா, இவனோட கேஸ சால்வ் பண்றதுக்காக கேப்டன் ஜோகோ கூட சேர்ந்து குடிச்சான்னு நினைச்சுக்கிறான். குடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறான். ப்ரோ கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் ஒன்னும் என்னோட கேஸ்க்காக எல்லாம் குடிக்கல, உங்களோட கேஸ்க்காக தான் குடிச்சேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, புதுசா ஒரு சில பாடி பார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சது, அதை சால்வ் பண்ண போய் தான் நான் ட்ரிங்க் பண்ண வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். இது புதுசாவா, எங்க கிடைச்சது, எப்ப கிடைச்சது, எப்படி கிடைச்சது, என்னெல்லாம் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி இந்த குவான் கேட்கறான். ஐய நான் அந்த இடத்துல ஒன்னத்தையும் பார்க்கவே இல்ல, அங்க ஒரே நாத்தம், நீ போட்டோல பார்த்து தெரிஞ்சுக்கப்பா, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். டேய் கிரைம் சீனை நேர்ல பாக்குறதுக்கும் போட்டோல பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, நான் நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சமாளிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டா இவன் ஒன்னத்தையும் ஒழுங்கா சொல்லவே மாட்டேங்கிறான். அதனால குவான் பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கானா. இங்க பாரு ப்ரோ அவ்வளவு பொறுப்பு இல்லாதவங்களா இல்ல, நான் உனக்காக புதுசா ஒரு விட்னஸே கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கோவோட செக்ரட்டரிய பத்தி சொல்றான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நீ போய் அவன் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணியான்னு கேட்டா இல்ல ப்ரோ நான்லாம் ட்ரிங்க் பண்ணல, சூடாமணி தான் அனுப்பி வச்சேன், அவ தான் போய் அவன் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணி விஷயத்தை கறந்துட்டு வந்தா அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதும் குவானுக்கு செம்ம கோவம் வருது. அறிவு இருக்கடா உனக்கு, ஒரு குடிகாரங்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளைய தனியா அனுப்பி குடிக்க வச்சிருக்க, ஏதாவது தப்பா நடந்துட்டா என்ன பண்றது, அது மட்டும் இல்லாம அவனை குடிக்க வச்சு இன்ஃபர்மேஷன் வாங்கிருக்கீங்க, அதை ஃபேப்ரிகேட் பண்ண எவிடன்ஸா கூட இருக்கலாம் இல்லையா, தப்பா போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல, ஒரு கிரைம் சீன் நீ சரியா செக் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல புதுசா இன்னொரு டெட் பாடி இருந்திருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, உன்னோட சின்ன கேர்லெஸ்னால எவ்வளவு பெரிய மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சிட்டு அவன் பாட்டு ஏறின்னு ஏறிக்கிட்டே இருக்கான். போதும் ப்ரோ நிறுத்துங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கீங்க, இப்போதைக்கு நீங்க என்னோட கேஸ பத்தி மட்டும் தான் கவலைப்படணும், அடுத்தவனோட கேஸ பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது, என் கேஸை எப்படி சால்வ் பண்றதுன்னு மட்டும் பாருங்க, அவன் கேஸ் எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி பேசுறான். ஏன்டா இப்படி உன்னோட கேஸ்க்காக அடுத்தவன் உயிர் மேல பொறுப்பு இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் போலீஸ்காரன் ஆகிறதுக்கு தகுதியே இல்ல அப்படின்ற மாதிரி திட்டுறானா. ஆமா எனக்கு தகுதி இல்லதான், எப்போ என் மேல இந்த கொலைப்பலி வந்துச்சோ அப்பையில இருந்து நீ என்ன ஒரு கேவலமான பார்வையோட தான் பாக்குறன்றது எனக்கு நல்லா தெரியுது, நீ இப்ப வரைக்கும் நம்பவே இல்ல நான் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி ஜியான் கேக்குறான். ஆமா நான் நம்பல, ஏன்னா நான் ஒரு உண்மையான போலீஸ்காரன், யாரோட வார்த்தையையும் எவிடன்ஸ் இல்லாம நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க குவான் சொல்றான். அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. காலங்காத்தாலேயே இந்த கேப்டன் ஜோகோ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழையும் போதே கண்ணா பின்னான்னு கோவத்துல கத்திக்கிட்டே வரான். என்னடா கத்துறான் அப்படின்னு எல்லாரும் பயந்து போய் நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. காலங்காத்தால 5 மணிக்கு இந்த போலீஸ் சீஃப் கூப்பிட்டு என்ன கண்ணா பின்னான்னு திட்டுறாரு, நாம இன்னைக்கு நைட்டு போய் அந்த கிரைம் சீனை செக் பண்ணோம் இல்லையா, அந்த போட்டோஸ் எல்லாம் நெட்ல லீக் ஆயிடுச்சு, அது எப்படி லீக் ஆச்சு, யாரு லீக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறான். பாஸ் தெரியல பாஸ், அது எப்படி லீக் ஆச்சுன்னு எங்களுக்கு எப்படி பாஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி வாங்க அவனை சமாதானப்படுத்த பாக்குறான். ஆனா ஜோகோ ஒரு மாதிரி செம்ம கடுப்புல இருக்கான். அவன் பாட்டுக்கு திட்டிக்கிட்டே இருக்கான். டெய்லி நைட்டு எவனாவது வந்து ஏதாவது ஒரு கொலையை பண்ணிட்டு போயிட்டே இருக்கான், நம்மளால ஒன்னும் பண்ண முடியல, அவன் பாட்டுக்கு ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகி புலம்பிக்கிட்டே இருக்கான். வாங்கதான் தண்ணி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து பஸ் கொஞ்சம் சில் பண்ணுங்க பாஸ், ஒன்னும் இல்ல பாஸ், நம்ம சீக்கிரம் கொலகாரனை கண்டுபிடிச்சிடலாம் பாஸ் அப்படின்ற மாதிரி அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்கானா. இந்த குவான் எப்ப வீட்டுக்கு போனான்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறானா. தெரியாது பாஸ், இந்த சூடாமணி எங்க 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 அப்படின்னு சொல்லி கேக்குறானா. பாஸ் நேத்து நைட் அவ ஏதோ விட்னஸ் விசாரிக்கிறதுக்காக இந்த குவான் கூட சேர்ந்து போயிருக்கா, அப்ப ஃபுல்லா குடிச்சிட்டா போல இருக்கு, இங்க வந்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றான். அங்க போய் பார்த்தா அவ டேபிள் மேலே தூங்கிட்டு இருக்கா. டேபிள் மேலே வேகமா ஒரு தட்டு, அவ பயந்து போய் கீழே விழுந்துடுறா. அவ சட்டையை பிடிச்சு தரன்னு ரூமுக்கு நடுவுல இழுத்துட்டு வந்து நிக்க வச்சு, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், 24 மணி நேரமா அந்த குவானை கண்காணிச்சுட்டே இருக்கணும்னு சொன்னால, அவன் இப்ப எங்கன்னு உனக்கு தெரியுமா, அவனை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்து என்ன தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பிடிச்சு திட்டுறான். இல்ல பாஸ் அது வந்து பாஸ் நேத்து நைட்டு பாஸ் அவர் எங்கேயோ என்ன விட்டாரு, அதுக்கப்புறம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே தெரியல. இந்த ஜோகோக்கு செம்ம டென்ஷன் ஆகி பிடிச்சு அவளை திட்டுன்னு திட்டிட்டு இருக்கான். இந்த டாக்டர் யானாவுமே அங்கதான் இருக்கா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, குவான் ஒன்னும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறதுக்காக இங்க வரல, அவருக்கும் கொஞ்சம் தூங்குறதுக்கு டைம் வேணும்ல, அவர் இங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு, அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு பேசுங்க அப்படின்ற மாதிரி யானா சொல்றா. இவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. போ உடனே போ, அந்த குவான் எங்க இருந்தாலும் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வா, இதுக்கப்புறம் இதே மாதிரி தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ இனிமே இங்க வேலையில இருக்க மாட்ட, கிளம்பி வந்த இடத்துக்கே போயிடு அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டி அவளை துரத்தி விடுறான். இங்க குவானோட வீட்டை காமிக்கிறாங்க. ஜியான் வந்து அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி தான் தெரியுது. எப்போ என் மேல இந்த கொலைப்பழி வந்துச்சோ அப்பவே நீ உன்னோட வேலையை விட்டுட்ட, எப்படியாவது நான் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க, இந்த 6 மாசமா எப்படி போலீஸா நடந்துக்கிறது, எப்படி கேஸை சால்வ் பண்றதுன்னு நீயும் எவ்வளவோ எனக்கு ட்ரைனிங் கொடுத்த, நான் தான் எதையுமே சரியா பண்ணல, நான் பண்ற தப்புனால நீ எங்க ரிஸ்க்ல மாட்டிக்குவியோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஜியான் கொஞ்சம் வருத்தப்படுறான். அதெல்லாம் ஒன்னும் வருத்தப்படாத, நம்ம எப்படியாவது ஜோகோ கிட்ட இருந்து உன்னோட கேஸ் ஃபைல வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் குவான் சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் சாப்பிடுறது கூட ஒரே மாதிரி தான் சாப்பிடுறாங்க. எனக்கு வெயிட் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிட்டு அதுல மாட்டிக்க கூடாது இல்லையா, அதனால ஒரே அளவுல
ஹோட்டல்ல தான் சாப்பாடு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெயிட்ட செக் பண்ணி பாக்குறாங்க. இந்த குவான் 73.9 கிலோ இருக்கான். ஆனா அந்த ஜியான் 74.7 கிலோ இருக்கான். 3/4 கிலோ அதிகமா இருக்கான் இல்லையா? அந்த 3/4 கிலோவை நீ இப்பவே குறைச்சாகணும்னு சொல்லி அவனை தண்டால் எடுக்க வச்சுக்கிட்டு இருக்கான். ப்ரோ நான் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வந்து எக்ஸசைஸ் பண்றேனே அப்படின்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் முடியாது, 3/4 கிலோவை குறைச்சிட்டு அதுக்கப்புறமா போய் நீ தூங்கு அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டி தண்டால் எடுக்க வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஜோகோ கிட்ட இருந்து இந்த குவானுக்கு கால் வருது. சாரிப்பா, நம்ம கிரைம் சீனோட போட்டோஸ் எல்லாம் ஆன்லைன்ல எப்படி லீக் ஆயிடுச்சு, அதனால போலீஸ் சீஃப் வேற டென்ஷன் ஆகி கத்திட்டாரு, சீக்கிரமா இந்த கேஸை முடிக்க சொல்லி பிரஷர் பண்றாரு, நீ கொஞ்சம் உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? எனக்கு புரியுது நீ இப்பதான் வீட்டுக்கு போன, இன்னும் தூங்கி இருக்க கூட மாட்ட, ஆனா என்ன பண்றது, கேஸை நம்ம சால்வ் பண்ணி ஆகணுமே, நீ வேணா வீட்டுல கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வழியில கார்ல கொஞ்ச நேரம் தூங்கிக்கோயேன், உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாயேன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். சரி வரேன் அப்படின்னு சொல்லி குவானும் ஒத்துக்கிறான். ஆக்சுவலா அந்த ஜோகோ இப்ப குவானுக்கு கால் பண்ணது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறதுக்காக இல்ல, குவானோட லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு போன் கால ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அங்க லொகேஷன் பின்லாண்டுன்னு காமிக்குது. ஒவ்வொரு தடவை குவானுக்கு கால் பண்ணும்போது வேற வேற கண்ட்ரி லொகேஷன் தான் காமிக்கும் போல இருக்கு. அதுக்கு உடனே வாங்க சொல்றான். என்ன இருந்தாலும் கேப்டன் குவான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, அவருக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம், அதனாலதான் அவர் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்க பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். டேய் இங்க கேள்வி அவனால அதை பண்ண முடியுமா முடியாதாங்கிறது இல்ல, ஏன் பண்ணுனாங்கிறது தான் கேள்வி அப்படின்ற மாதிரி ஜோகோ கேட்டுக்கிட்டு இருக்கான். கரெக்ட் தானே, ஒருத்தன் தன்னோட லொகேஷனை மறைக்கிறான், இந்த மாதிரி மாத்தி மாத்தி லொகேஷன் வர மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த அவனோட இடத்துல மறைச்சு வச்சிருக்கான்னு தானே அர்த்தம். அந்த சந்தேகம் தான் ஜோகோவுக்கு. இங்க குவான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான். ஜியானும் பாத்துக்கிட்டே இருக்கான், எப்படா இவன் வெளியில போவான், எப்படா நம்ம தண்டால் எடுக்கிறத நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏமாத்தணும்னு நினைக்காத, ஒழுங்கா வெயிட்ட குறைக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு குவானும் அங்க இருந்து கிளம்புறான். வாசல் வரைக்கும் வந்தவன் டக்குனு திரும்பி வேகமா போய் ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு ட்ரிங்க் எடுத்து கடகடன்னு குடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா நைட்டு பூரா இந்த ஜியான் சூடாமணி கூட பப்ல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தாங்கிற விஷயம் இந்நேரம் ஜோகோவுக்கு போயிருக்கும் இல்லையா? இப்ப காலையில குவான் ஃப்ரெஷ்ஷா போய் நின்னா கண்டிப்பா சந்தேகம் வரும்ல, அதுக்காக தான் இவன் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா குவானுக்கு ட்ரிங்க் பண்ற பழக்கமே கிடையாது. இப்ப இந்த ஜியான் பண்ணதுனால வேற வழி இல்லாம இவன் ட்ரிங்க் பண்ணி தான் ஆகணும். தயவு செஞ்சு இனிமே இந்த ட்ரிங்க் எல்லாம் பண்ணாதடா அப்படின்ற மாதிரி ஜியானை பிடிச்சி மிரட்டிட்டு இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறான். அங்க போனா ஜோகோவும் இதே கேள்விதான் கேட்கறான். என்ன மிஸ்டர் குவான், எதுவும் டென்ஷனா என்ன, புதுசா ட்ரிங்க் பண்ற பழக்கம் எல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறான். எதுவும் சொல்லலாம், அமைதியா இருந்தே சமாளிச்சுட்டு இருக்கான். இந்த ஜோகோ, குவான் அப்புறம் சூடாமணி 3 பேருமே யானாவோட ஃபாரன்சிக் லேபுக்கு தான் வந்திருக்காங்க. இவங்களுக்கு புதுசா கிடைச்சது இல்லையா டெட் பாடி, அதை பத்தி பேசுறதுக்காக தான். அந்த பார்க்ல கிடைச்ச பாடி பார்ட் அப்புறம் இந்த குப்பை தொட்டில கிடைச்ச பாடி பார்ட் இது எல்லாத்தையும் ஒன்னா அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கு முழுசா 2 பேரோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. ஒன்னு ஒரு ஆணோடது, இன்னொன்னு பொண்ணோடது. அதாவது 2வது விக்டிம் 3வது விக்டிம். இந்த 2வது விக்டிம் ஒரு ஆண், அவனுக்கு 28 வயசு ஆகுது, 181 சென்டிமீட்டர் ஹைட், 100 கிலோ வெயிட் இருக்கான். இவனை கழுத்து நெரிச்சு தான் கொலை பண்ணிருக்காங்க. இந்த 3வது விக்டிம் ஒரு பொண்ணு, இவளுக்கு 23 வயசு ஆகுது, 173 சென்டிமீட்டர் ஹைட், 56 கிலோ வெயிட் இருக்கா. இந்த பொண்ணை உயிரோடு இருக்கும் போதே வெட்டி கொலை பண்ணிருக்காங்க. அவளோட தலையிலயும் ஷோல்டர்லயும் நிறைய வெட்டுக்காயம் இருக்கு. இது எல்லாமே அவ உயிரோட இருக்கும் போதே வெட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவளோட முகத்தையுமே சிதைச்சிருக்காங்க, அடையாளம் தெரியாத அளவுக்கு. இவங்க 2 பேரையுமே கிட்டத்தட்ட ஒரே டைம்ல தான் கொலை பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளதான் இவங்க 2 பேரையுமே கொலை பண்ணிருக்காங்க. கரெக்டா சொல்லணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விக்டிமோட டெட் பாடி கிடைச்சது இல்லையா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல, அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரையும் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் யானா கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஆனா இப்போ இங்க வந்திருக்கிறது கேப்டன் குவான் இல்லையா, அவன் டெட் பாடியை பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டான்ல. யானா சொல்ல இவன் பாட்டுக்கு போய் டெட் பாடி கிட்ட நின்னு இவனுக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கையை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்ப இவனோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து ஏதோ கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜோகோ வந்து கேக்குறான். என்னாச்சு, என்ன கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி கேக்குறான். வெளியே வா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோகோவை மட்டும் குவான் வெளியில கூட்டிட்டு வரான். ஆக்சுவலா இந்த கேஸுக்கும் குவானுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல, இது ஜோகோவோட கேஸ். ஜோகோவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு கன்சல்டன்டா மட்டும்தான் குவான் இங்க வந்திருக்கான் இல்லையா. இந்த கேஸை நான் சால்வ் பண்ணணும், கொலகாரன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு நீ என் தம்பியோட கேஸ் ஃபைல கொடுக்கணும். என் தம்பியோட கேஸ் ஃபைல, கிரைம் சீன்ல விசாரிச்ச அந்த ரிப்போர்ட், கொலை செய்யப்பட்ட விக்டிம்ஸோட அட்டாப்சி ரிப்போர்ட், அங்க கலெக்ட் பண்ண சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜ்னு இது எல்லாமே எனக்கு வேணும். இதையெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த கேஸை நான் சால்வ் பண்றேன், கொலகாரனையும் கண்டுபிடிக்கிறேன், இல்லன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனை குவான் வைக்கிறான். நான் உன்னோட முன்னாள் பார்ட்னர்ப்பா, எனக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஜோகோ கேக்குறேன்னா, நான் உன்னோட முன்னாள் பார்ட்னர் மட்டும் இல்ல, உன்னோட ஃப்ரெண்டும் கூட தான், எனக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா, நான் என் தம்பியோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது தப்பா அப்படின்ற மாதிரி குவான் கேக்குறான். ஆனா உன் தம்பி ஒண்ணு இன்னசென்ட் கிடையாது, எல்லா எவிடன்ஸும் உன் தம்பி தான் கொலகாரன்னு தெளிவா காமிக்குது அப்படின்ற மாதிரி ஜோகோ சொல்றானா. அதை நான் நம்ப மாட்டேன், எப்பவுமே நான் என்னோட ஜட்ஜ்மெண்ட்டை தான் நம்புவேன். அந்த கேஸ் ஃபைல என்கிட்ட கொடு, அதை நான் முழுசா படிச்சு பார்க்கணும். அதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் என் தம்பி இன்னசென்ட்னு அதுக்கப்புறமும் எனக்கு தோணுச்சுன்னா நான் அவன் பக்கம் தான் நிப்பேன். ஒருவேளை அவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு நீ சொல்ற மாதிரி எனக்கும் தோணுச்சுன்னா நானே அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி குவான் சொல்றானா. ஆனா அது ரிஸ்க், அந்த கேஸ் ஃபைல நான் உனக்கு கொடுத்தேன்னா அதனால வர பின்விளைவை நான் தான் சமாளிக்க வேண்டியிருக்கும், அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஜோகோ சொல்றான். பின்விளைவுல லைஃப் லாங் அனுபவிக்க வேண்டிய பின்விளைவும் இருக்கு, ஒரு சில மணி நேரத்துக்கு மட்டும் அனுபவிக்க வேண்டிய பின்விளைவும் இருக்கு. லைஃப் லாங் அனுபவிக்கிறத விட ஒரு சில மணி நேரத்துக்கு அனுபவிக்கிறது பெட்டர் தானே. இப்போ நீ இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்க,
இருக்கல்ல, இதுல அடுத்த ஒரு டெட் பாடி மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, இந்த டிபார்ட்மெண்ட்ல உன்னோட பேரு, உன்னோட வேலை, உன்னோட ரெப்புடேஷன் இதெல்லாம் என்ன ஆகுன்றத நீயே யோசிச்சுக்கோ. நான் சொல்ற டீலுக்கு மட்டும் நீ ஒத்துக்கிட்டீன்னா அடுத்த 24 மணி நேரத்துல இந்த கேஸை சால்வ் பண்ணி கொலகாரனையும் நான் கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி குவான் ஒரு டீலிங் வைக்கிறான். ஜோகோவும் யோசிச்சுட்டு சரி நான் உன்னோட டீலிங் ஒத்துக்கிறேன், ஆனா அதுக்கு எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, என்னோட ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா நான் அப்பவே அந்த டீலிங்கை கேன்சல் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ், கேஸ் ஃபைல நான் உனக்கு கொடுப்பேன், ஆனா அந்த கேஸ் ஃபைல நீ என்னோட ஆபீஸ்ல உட்கார்ந்து தான் படிக்கணும், போட்டோ எடுக்க கூடாது, காப்பி பண்ணக்கூடாது, கேஸ் ஃபைல இருக்கிற விஷயங்களை வேற யார்கிட்டயும் நீ டிஸ்கஸும் பண்ணக்கூடாது, ஆபீஸ்ல உட்கார்ந்து படிச்சுட்டு அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும். ரெண்டாவது கண்டிஷன், கேஸ் ஃபைல படிச்சதுக்கு அப்புறம் உன்னோட கண்டுபிடிப்பு, உன்னோட எண்ணம் எதுவா இருந்தாலும் நீ அதை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். மூணாவது கண்டிஷன், இதுக்கப்புறம் நான் எந்த கேஸை சால்வ் பண்ண போய் என்னால அதை சால்வ் பண்ண முடியலனாலும் நான் கண்டிப்பா உனக்கு தான் கால் பண்ணுவேன், நான் கால் பண்ண உடனே எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீ ஓடி வரணும். இதே மாதிரி நீ கன்சல்டன்டா இருந்து அந்த கேஸை நீ எனக்கு சால்வ் பண்ணி கொடுக்கணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உனக்கு எந்த ஒரு போஸ்டிங்கும் கிடைக்காது, எந்த சம்பளமும் கிடைக்காது, நீ ஃப்ரீயா எனக்கு கேஸை சால்வ் பண்ணி கொடுக்கணும். இந்த 3 கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னோட டீலிங்க்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜோகோ சொல்றானா. சரி நான் ஒத்துக்கிறேன், ஆனா அதே மாதிரி எனக்கும் ஒரு சில கண்டிஷன் இருக்கு, அதையும் நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆல்ரெடி நீ ஒரு பொண்ணை என் பின்னாடி ஸ்பையா அனுப்பி வச்சிருக்க, அது போதும், எக்ஸ்ட்ராவா நீ போலீஸ் டிபார்ட்மெண்டோட சோர்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாத, அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். இவனோட போன் கால் எல்லாம் ட்ராக் பண்ண ட்ரை பண்றான் இல்லையா, அதை தான் ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்றான். அது குவானுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் எதனால என்னோட வீட்டை மாத்தினேங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். என்னோட பழைய வீட்டுல எனக்கே தெரியாம நீ கேமராவை பிக்ஸ் பண்ணிருக்க, அங்கங்க 4 பக்கமும் சுத்தி ஆளுங்களை போட்டு டெலஸ்கோப் மூலியமா என் வீட்டை ஃபாலோ பண்ணி என்னோட வீட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்க, என்னால என் வீட்டு ஜன்னல கர்டன்ஸ் கூட ஓபன் பண்ண முடியல, அது எல்லாத்தையுமே நீ திரும்ப எடுக்கணும். என்ன ட்ராக் பண்ண ட்ரை பண்றது, என்ன மானிட்டர் பண்றது, இது எல்லாத்தையுமே நீ ஸ்டாப் பண்ணும். நானும் இந்த நாட்டோட சிட்டிசன் தான், என்னோட பிரைவசி என்னோட உரிமை, அதுல நீ தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி குவான் சொல்றான். சரி இது எல்லாத்துக்குமே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜோகவும் சொல்றான். அப்போ ஓகே டீலிங், உனக்கும் நான் 24 மணி நேரத்துல இந்த கேஸை சால்வ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி குவானும் சொல்றான். ரொம்ப சந்தோஷம்ப்பா, மேலிடத்துல இருந்து எனக்கு இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு 48 மணி நேரம் கொடுத்திருக்காங்க, இந்த 48 மணி நேரத்துக்குள்ள அந்த சீரியல் கில்லரை நான் எப்படியாவது புடிச்சே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீ சொன்ன மாதிரி 24 மணி நேரத்துக்குள்ள நீ அந்த சீரியல் கில்லரை புடிச்சு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு நல்ல பேர் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஜோகோ சொல்றானா. எது சீரியல் கில்லரா, நாம தேடிக்கிட்டு இருக்கிறது சீரியல் கில்லர் எல்லாம் கிடையாது, அவன் ஒரு ஸ்ப்ரீ கில்லர் அப்படின்ற மாதிரி குவான் சொல்றான். இதை கேட்டதும் ஜோகோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஆக்சுவலா ஸ்ப்ரீ கில்லர் அப்படின்னா அவங்க சீரியல் கில்லரை விட ரொம்ப மோசமானவங்க. சீரியல் கில்லர்லாம் ஒரு கொலை பண்றாங்க அப்படின்னா அடுத்த கொலை பண்றதுக்கு நடுவுல இவங்க ரெஸ்டிங் டைம்னு ஒண்ணு எடுத்துக்குவாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை, இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை, அப்படிதான் இந்த சீரியல் கில்லர்ஸ் எப்பவுமே கொலை பண்ணுவாங்க. ஆனா இந்த ஸ்ப்ரீ கில்லர்ஸ் அப்படிங்கிறவங்க மாஸ் கில்லிங் பண்ற மாதிரி ஒரே நேரத்துல நிறைய பேரை கொலை பண்ண பாப்பாங்க. அதுவும் ரேண்டமா ஒரு இடம், ரேண்டமா ஒரு சில ஆட்கள், அந்த மாதிரி தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல யாரோ ஒரு ஆளை பிடிச்சி கொலை பண்ணுவாங்க, உடனே அங்க இருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போவாங்க, அங்க யாராவது ஒருத்தர் கொலை பண்ணுவாங்க, உடனே கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போவாங்க, அங்க ஒரு ஆளை பிடிச்சி கொலை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரே நேரத்துல மாத்தி மாத்தி வேற வேற இடத்துக்கு போய் வரிசையா அவங்க கொலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க அந்த ரெஸ்டிங் டைம்னு ஒண்ணு எடுத்துக்கவே மாட்டாங்க, தொடர்ந்து கொலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் ஸ்ப்ரீ கில்லர். நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் விக்டிம், 2வது விக்டிம், 3வது விக்டிம்க்கு நடுவுல அந்த ரெஸ்டிங் டைம்னு ஒண்ணு இல்லவே இல்ல. 24 மணி நேரம்ங்கிறதே நமக்கு கம்மி தான், அதுக்குள்ள அந்த கில்லரை நம்ம பிடிச்சாகணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, 24 மணி நேரத்துக்குள்ள அடுத்த டெட் பாடி நீ தேட வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி குவான் சொல்றான். ஜோகோ எல்லாம் பேயறிஞ்ச மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கான். கேஸ் ரொம்ப சீரியஸ், ஆனா நம்ம கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, அடுத்த கொலை எப்ப வேணாலும் நடக்கலாம், ஏன் ஆல்ரெடி கொலை நடந்திருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, அதனால எவ்வளவு சீக்கிரம் அந்த கொலைகாரனை பிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஜோகோ அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் மீட்டிங்க்கு கூப்பிடுறான். குவான் தான் கேஸை பத்தின சீரியஸ்னஸ், அதோட கண்டிஷன், இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த கேஸ்ல நமக்கு 3 விக்டிம் கிடைச்சிருக்காங்க. அதுல 2வது விக்டிமும் 3வது விக்டிமும் ஒன்னா கொலை செய்யப்பட்டிருக்காங்க, ஒரே இடத்துல தான் கிடைச்சிருந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள என்ன ஒற்றுமை அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாக்கிறதுக்குலாம் நம்ம கிட்ட டைம் இல்ல. ஆனா அவங்களோட டெட் பாடியை எக்ஸாமின் பண்ணி பார்த்ததுல 2 பேரோட காது, ஜாலன் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. மேபி அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுல இந்த 2வது விக்டிமுக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ் ஃபர்ஸ்ட் விக்டிமோட ஒத்து போகுது. இவனும் சோஷியலா யார் கூடயும் பழகாதவன் தான், வீட்லயே எப்ப பார்த்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு ஆள் தான். அதுவும் இவனுடைய வலது கையில உள்ளங்கை எலும்பு வந்து டிஸ்லோகேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருக்குன்னா அவன் அதிகமா ஆன்லைன்ல டைம் ஸ்பெண்ட் பண்றவனா இருக்கணும். ஒன்னு இன்டர்நெட்டுக்கோ இல்ல ஆன்லைன் கேம்ஸ்க்கோ அடிக்ட் ஆனவனா தான் இந்த அண்ணங்காரன் இருக்கணும். அப்புறம் இந்த தங்கச்சி இருக்கா இல்லையா, இவளுடைய உள்ளங்கையில காப்பு காய்ச்சி போயிருக்கு. சோ இவ ரெகுலரா பஸ்ஸோ இல்ல மெட்ரோவோ யூஸ் பண்ற ஒரு பொண்ணா தான் இருக்கணும். அவ கழுத்துல செயின் போட்டதுக்கான அடையாளம் இருந்திருக்கு, ஆனா வேற எங்கேயுமே நகை போட்டிருந்ததுக்கான அடையாளமும் இல்ல, கையில வாட்ச் கட்டி இருந்ததுக்கான அடையாளமும் இல்ல. கால்ல பெடிக்யூர் பண்ணியிருந்திருக்கா. பெடிக்யூர் கண்டிப்பா அவங்களுக்கு அவங்களே பண்ணிக்க மாட்டாங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு பார்லர்ல போய் தான் பண்ணிருப்பாங்க. அப்புறம் அவளுடைய கை மணிக்கட்டுல கிளவுஸ் போட்டதுக்கான அடையாளம் இருக்கு, அதுவும் ரொம்ப ஆழமாவே இருக்கு. சோ அந்த பொண்ணு வருஷக்கணக்கா ரெகுலரா கிளவுஸ் போடுற வேலையை தான் பாத்துட்டு இருந்திருக்கா. அவளுடைய கை விரல் நகங்கள்லயும் விரல் நுனிலையும் நிறைய கெமிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கு. சோ அந்த பொண்ணு ரெகுலரா கெமிக்கல்ல தொடுற மாதிரியான ஏதோ ஒரு வேலையை தான் பாத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி குவான் சொல்றானா. டாக்டர் யானாவும் அங்க
தான் இருக்காங்க. அந்த பொண்ணு கையில இருந்தது சோடியம் ஹைட்ராக்சைடு ஆல்கைல் கெமிக்கலும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த 2 கெமிக்கலுமே பாத்திரம் கழுவுற டிஷ்வாஷர் லிக்விட்ல யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த பொண்ணு பாத்திரம் கழுவுற இந்த மாதிரி கிளீனிங் ஒர்க் பாக்குற ஒரு பொண்ணா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யார் கூடயே உடலுறவு வச்சிருந்திருக்கா, அதுவும் விருப்பப்பட்டு தான் வச்சிருந்திருக்கா. ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்ல. அப்ப கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட்னு ஒருத்தன் இருக்கணும். அதுவும் ஒரு அன்ஹைஜீனிக்கான ஃபர்ஸ்ட் டைம் செக்ஸ். அதனால அந்த பொண்ணோட உடம்புல நிறைய காயங்களும் ஸ்கிராச்சஸும் ஏற்பட்டிருக்கு. அதுக்காக அந்த பொண்ணு ரெகுலரா மருந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்கா. அந்த மருந்து சாதாரணமா மெடிக்கல்ல கிடைக்கிறது கிடையாது. கண்டிப்பா டாக்டர் தான் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சோ அந்த பொண்ணு ஒரு கைனகாலஜி டாக்டரையும் போய் மீட் பண்ணி இருந்திருக்கணும். சோ இப்போ நீங்க தேட போறது ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு 23 வயசு ஆகுது. கிளீனிங் ஒர்க்கரா வேலை பார்த்துட்டு இருக்கா. அண்ணன் கூட இருக்கா. இந்த ஒரு மாச கேப்ல அந்த பொண்ணுக்கு புதுசா பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருந்திருக்கணும். இந்த ஒரு மாச கேப்ல அந்த பொண்ணு கைனகாலஜி டாக்டரையும் போய் மீட் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி ஒரு பொண்ணை பத்தின டீடைல நீங்க தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி குவான் சொல்றான். உடனே ஜோகோ அவன் டீம்ல இருக்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்து அனுப்புறான். அந்த பொண்ணோட டெட் பாடி கிடைச்ச இடத்துல இருந்து 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது வந்திருக்கான்னு பாருங்க. கிளீனிங் ஏஜென்ட் கம்பெனிஸ் எல்லாம் போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்து அவசர அவசரமா எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறான். இதோட இந்த 2வது எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.